நியூஸ் 21 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படின்னா குழந்தைகள் முன்னேற்ற கழகம் டீமோட தான் நம்ம ஜாயின் ஆயிருக்கோம். நம்ம கூட இமை இருக்காங்க, மஸ்தான் இருக்காங்க, பிரவீன் அண்ட் பவாஷ். டைரக்டர் சார் கதை சொல்லல உங்களோட ரோல் என்னவா இருந்தது? டேரக்டர் சார் ஃபஸ்ட்டு கதை சொல்லும் போது அவர் ஃபஸ்ட் அந்த கதையை எதுவும் சொல்லலை, அவர் என் கேரக்டர் தான் சொன்னார். இந்த கதையில் ஒரு ரொம்ப டிமாண்டிங்கான ஒரு கேரக்டர் இருக்குது, இதை நீ தான் பண்ண போகிறேன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு படம் நமக்கு கொஞ்சம் ஒரு பயம் இருக்க தான் செய்யும். என்ன சார் இப்படி சொல்லுங்க சார், கதை என்ன சார், அவர் என்கிட்ட கதை சொல்லலை, நீ இந்த கேரக்டர் மட்டும் இந்த கேரக்டர் வந்து எல்லாத்தையும் டாமினேட் பண்ணுற ஒரு கேரக்டர், இதே மாதிரி நீ வீட்லேயும் இருக்கணும் அப்படி தான் சொல்லி ஆரம்பித்தார். நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் அப்பா என்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லும் போது ஃபஸ்ட்டு நான் நம்பவே இல்லை. நான் நடிக்கிறேன், நான் எப்படி ஒரு கேஷுவலாக சொன்னார். அதுவும் டீ குடிச்சுன்னு உனக்கு ஒரு சீன் இருக்குது பண்ணுறேன், இன்னும் ஒரு சீன் இந்த ஒரு படம் இருக்குது வந்துரு அப்படின்னேன். ஃபஸ்ட்டு சொல்ல கதையை சொல்ல கதையும் கேட்டதில்லை, ஏன்னா அவர் ஃப்ரீயாக விட்டார். இப்போயும் உன்ட்ட கதை சொல்லி நீ ப்ரிப்பேர்டாக இருக்கக்கூடாது, அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன், இங்கேயே ப்ரிப்பேர். ஆனால் அந்த கேரக்டர் வைஸில் என்ன இருக்க சொல்லியிருக்காரு. இப்போ நீ இப்போ அந்த கேரக்டராகவே இருக்கணும், இப்போ வீட்டில் இருக்கும்போது அதுதான் கேரக்டராகவே இரு, எப்படி அந்த கேரக்டராக இருக்கணும், அந்த கேரக்டருக்கு என்ன ரோலோ, அவன் ஆட்டிடியூடு, அவன் எப்படி சிரிப்பான், அதெல்லாம் அதை பொறுத்து அவர் இருக்க சொன்னார். ஆக்சுவலி வீட்டில் எப்படி எங்கள் டேரக்டர் அந்த செட்டில் எப்படி சார்? செட்டில் கொஞ்சம் ஜாலியாக இருப்பார், வீட்டில் அதோட ஜாலியாக இருப்பார். ஏன்னா நானும் அப்பவும் ஏன்னா அப்பாவுக்கு நான் சாப்பாடு எல்லாம் நான் தான் பார்த்துப்பேன். அதே மாதிரி தான் சாப்பாடு போகும்போது இப்போ நீயும் சாப்பிட்ற நான்லாம் சாப்பிட மாட்டேன். அப்பா செம ஃபன்னாக போகும். அப்பா அடி நான் எங்கே வெளில ஃப்ரெண்ட்ஸோடு போனாலும் நீ வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன், வா வா, செம்ம ஜாலியாக போகும். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் எங்களை பழகினாரு. செட்டில் உங்ககிட்ட லைக் நீங்கள் ரோல் பண்ணியிருப்பீங்கல்ல, அதில் எப்படி இருந்தது? இந்த கதையில வந்து நாங்கள் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸாக நடிச்சிருக்கோம். ஸோ இப்போ நான் ஆக்சுவலாக காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு எதுவும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. அவர் சார் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த கேங்கை மட்டும் நீங்கள் கரெக்டாக அந்த ஃப்ளோ வச்சுக்கோங்கடா, ரொம்ப கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. மற்றபடி அந்த கேங்கை வந்து ரொம்ப செட் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து ஆடிஷனில் ஒரு வாட்டி பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து கேங்கை ஒரு வாட்டி மீட் பண்ணோம். ஸோ அப்போயே அந்த கேங் செட் ஆயிடுச்சு. ஸோ நான் பவாஸ் அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேங் செட் ஆயிடுச்சு. ஸோ அவர் வந்து நீங்கள் இந்த கேங்கோட வைப் மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க, நான் வந்து இந்த ஸ்பாட்டில் நான் என்ன தேவையோ நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸோ பெருசாக எங்கள் மாதிரி எந்த பிரச்சனை போடணும். ஆக்சுவலி அதில் கதாபாத்திரத்தில் நீங்கள் என்ன கேரக்டர் ரோல் பண்ணியிருந்தீங்க? அதில் வந்து தான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நரசிம்ம பல்லவன் ஒரு அந்த கேரக்டர் நேமு. ஆனால் அந்த படத்தில் நரசிம்ம பல்லவன் யாரும் கூப்பிட மாட்டாங்க. நீங்கள் ஹீரோ வேற, 2 பேரும் ஹீரோவை வேற ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. அதில் லைக் ஃபன்னியான மூமெண்ட்ஸ்லாம் இருந்திருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீன் சொல்லுங்களேன். நிறையா இருக்குங்க ஃபன்னியான மூமெண்ட்ஸ்லாம். ஃபஸ்ட்டு படம் எத்தனை ஃபன்னியான, அதில் ஒரு ஃபன்னியான மூமெண்ட் சொல்லணும்னா ஒரு ஷாட், முக்கியமான ஷாட்டு, அதில் நிறைய க்ரௌட் இருப்பாங்க, அதில் நான் இல்லை, அதில் வந்து க்ரூமேன்ஸ் யாரும் பார்க்கல, எடுத்து முடிச்சிட்டாங்க, பேக்கப்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் இவனும் உட்காந்து முட்டை போண்டா சாப்பிட்டுட்டு இருந்தோம். சீட்ல அவ்வளோ இருக்கணும் மெயினா, நான் கூட்டிட்டு வந்துட்டேன், உட்காருங்கண்ணா முட்டை போண்டா. ஆனால் மெயின் சீனே க்ரௌட்லாம் இது பண்ணிட்டாங்க. அப்போ வந்து இவரை காணோம், அங்கே பார்க்குறாங்க, இங்கடா பண்ணுறதோ திருப்பி அது இதெல்லாம் பண்ணி சமஃபனா போச்சு. ஓகே, நீங்கள் ஸ்கூல் கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கீங்க, அது எப்படி இருந்தது உங்களுக்கு? அதான் ஆக்சுவலாக வந்து ஒரு படத்துக்கு நடிக்க போன மாதிரி இல்லை, ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட டூர் போன மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து ஃப்ரேமில் ஃபுல்லாகவே நாங்கள் பசங்களாம் ஒன்றா வருவோம். ஸோ அதனால் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட இருந்தால் வந்து அந்த நடிக்கிறோம், அந்த கஷ்டம் தெரியல. ஸோ பசங்களாம் ஜாலியாக ஃபன்னாக இருந்தோம். தென் வந்து நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அதான் காலேஜில் இருப்போம்லக்கா, அதே மாதிரி தான் ஷூட்டில் இருக்கும். நானும் பிரவீனும் ஒரே காலேஜ் தான், விஸ்காமே நாங்கள் ஜேர்னலிசம் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ காலேஜில் எப்படி ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருப்போம், அதே மாதிரி படத்துல இப்போ ஃபுல்லாக செட்டில் ஃபுல்லாக சேட்டை மட்டும்தான். ஆக்சுவலி ஷூட் முடிச்சுட்டு வர கஷ்டமா இருக்கும். இப்போ ஷூட் பண்ணா நாங்கெல்லாம் இப்போ அவங்க ஷூட் முடிச்சு வந்து சீரியஸ் ஆயிடும். பட் ஷூட்ல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கும். அந்த சீன்ஸுமே அந்த மாதிரி தான் இருக்கும். சீன்ஸுமே வந்து அந்த அரட்டை அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் காலேஜ்ல என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதை தான் இங்க வந்து பண்றோம். பட் புதுசான பசங்களோட பண்ணும்போது இன்னும் ஜாலியா இருந்துச்சு. பேக்கப் சொல்லும் போது நாங்கள் வருத்தமா இருக்கும், ஐயோ இவங்க கூட என்னடா இது திருப்பி போனோமா, அந்த ஒரு நாள் முடியல செம்ம ஜாலியா இருக்கும்க்கா. என்னடா இதுன்னு இருக்கும். ஏன்னா அவ்வளவு ஜாலியா சிரிச்சு பேசிட்டே இருப்போம். ஒன்னா சேர்ந்தோம்னா அந்த இடத்துல ஃபன் இருக்கும். என்ன காமெடின்னு தெரியாது, ஆனா ஏதோ ஒரு காமெடி எனக்கு பிறக்கும், ஜாலியா சிரிப்போம், எல்லாம் உட்காந்து சிரிப்போம். இந்த கேங்லயே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன எல்லாருமே புள்ளி பண்ணுவாங்க. ஸோ புள்ளிலாம் சொன்னாங்க, இங்கிலீஷ்ல சொன்னா எல்லாம் ரொம்ப கலாய்ப்பாங்க. ஏதாவது ஒரு நான் ஏதாவது பேச போவேன், நீ கம்முனு அப்படின்ற மாதிரி சொல்லி நோஸ் கட் வாங்குற அதிகமான அந்த கேரக்டர் ரோல் கூட ஏதோ சொன்னீங்களே. ஆமா, இவன் ஃப்ரீ ஃபயர் ரோலெக்ஸ் ஃப்ரீ ஃபயர். ஓகே,
ஆக்சுவலி நீங்கள் பெரிய டேரக்டர்ஸ் கூட நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க. அதில் ஆர்டிஸ்ட் வந்து யோகி பாபு சார், செந்தில் சார் எல்லாருமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபியர் இருந்திருக்கும்ல உங்களுக்கு, அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்க? கண்டிப்பாக ஃபியர் இருந்ததுங்க. யோகி பாபு சார் ஃபஸ்ட்டு போன கார்த்தி சார் மாதிரி ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்துட்டு, ரெண்டாவது என்ன ஒரு லீட் ரோல் வச்சு எடுக்கும்போது அவர் கதை சொல்லும் போதே சகுனி படம் எடுத்து ஃபஸ்ட்டு எனக்கு அந்தளவுக்கு அவரோட இன்ட்ரோ இருக்காது. இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் தான் அவர் எப்படிப்பட்டவர், அவரோட இந்த ஒரு 2 இயர்ஸ் எனக்கு வந்து ஒரு லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. சித்ரலக்ஷ்மன் சாரோட தான் ஃபஸ்ட் ஷாட்டே நான் அவரோட தான் வச்சது. சித்ரலக்ஷ்மன் சாரோட அவர் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஷாட்டை அவர் ஃபேஸ் பண்ணி பேசணும், கால்லாம் நடுங்கிருச்சு எனக்கு. அதுலேயும் ஒரு 6-7 டேக் வாங்கினேன். ஆனால் அவர் ஏன் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்னா அவர் அது எதுவுமே பொருட்படுத்திக்கல. பரவாயில்ல 6-7 டேக் போனாலும் பரவாயில்ல, நீ வா அப்படின்னு எனக்கு அவர் உட்காந்து டைலாக் சொல்லி கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸே ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆன் ஸ்க்ரீனில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? லைக் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஸ்க்ரீன் முன்னாடி நிற்கல. எனக்கு சித்ராலட்சுமன் கூட தான் அவர் கூட தான் ஃபர்ஸ்ட் சீனு. எனக்கு வந்து எப்படின்னா வேர்த்தூரம் பயத்துல கேமரா ஃபேர் ரொம்ப இருந்துச்சு. அப்ப அவர் சொல்லிட்டு இருந்தாரு, ஏன் பயப்படுற, எதுவும் இல்லை, அவரே டைலாக் சொல்லிட்டு வந்து அப்படியே இருந்தாரு. சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் சித்ராலட்சுமன் சார் அவ்வளோ பெரிய இதாக காட்டுக்கல. அவர் வந்து பெரிய லெஜெண்ட். அவர் டைரக்ட் பண்ணிருக்காரு, ப்ரொடியூசர் அவரு. அதுல அதே மாதிரி யோகி பாபு சார் நான் தப்பா பண்ணிட்டேன்னா ஏன் பதற, எனக்கு அவருக்கு ஒரு சீன் இருந்துச்சு. ஏன் அவரே டைலாக்லாம் சொல்லி கொடுத்தாரு. இந்த மாதிரி பண்றான், இந்த டைலாக் போட அந்த இதுல அப்படி போட்டு சொல்லிட்டு என்ன போகும்போது என்ன திட்டிட்டு போ, திட்டுறா, அது பயப்படாரா, எதுக்கு பயப்படுற, செம்ம ஜாலியா கேரக்டர். பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே லைக் ஜென்யூனாக பழகுனாங்க இல்லையா? யா செட்டில் நடந்தப்போ ஒரு ஜாலியான மூமெண்ட் அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க? அன்னைக்கு வந்து செட்டில் வந்து ஒரு சீன் ஒன்று. அந்த சீனில் வந்து என்னன்னா பெட் கட்டணும். எங்கள் லீடர் வந்து ஆடிட்டு இருக்காரு. இப்போ நாங்களாம் ஒரு டீமில் வந்து நாங்களாம் பெட் கட்டணும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து டேக்கில் வந்து எனக்கு வந்து ஒரு 150 இருந்துச்சு, அவனுக்கு வந்து 50 கொடுத்துருந்தாங்க. அந்த ரெண்டாவது டேக்கில் என்னாச்சுன்னா காசு மாறிடுச்சு. சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு, இந்த மாதிரி வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வாட்டி அடிக்கும்போது ரொம்ப வேகமாக அடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி, இல்லைடா வேகமாக அடிக்காதீங்க, பொறுமையாக வந்து அந்த சீன் அப்படி தான் நீங்கள் கவர் ஆவீங்க, பொறுமையாக வந்து காசு கொடுத்துட்டு போங்கன்ற மாதிரி சொன்னாங்க. நான் அப்புறம் என்கிட்ட 50 வந்து டேய் நீ தானே 50 வச்சுதான் நான் 150 டேய் ஏன்டா 50 ரூபா 100 ரூபாய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, சீனை கவனிக்கடா அப்புறம் மாத்திக்கலாம்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். அந்த இது ஃபன்னா இருந்துச்சு. எனக்கு ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸா சொல்லலாமா என்னன்னு தெரியலக்கா. மஸ்தான் ஸ்பீக்கர் கீழ இருந்து ரூம்ல எடுத்துட்டு வந்துருவான். இந்த ஊவட்டவா சாங் இருக்குல்ல, அந்த சாங் அந்த ஒரு கேரக்டர் மிஸ் பண்றீங்களா? அந்த கேரக்டர் ஆடும் பனியன் இருக்குல்ல, பனியனோட போடுற டி-ஷர்ட் ஏத்தி விட்டு மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் எங்க ரூம்ல தங்குவாரு. அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து புஷ்பா வந்து அது தரையில ஸ்டெப் போடுவாங்க. அது வந்து நைட் அங்க பண்ணுவோம். நைட் வந்து இவன் யோசிச்சு பாருங்க, இவன் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஓகே. நீங்க ஸ்கூல்ல அவங்க இன்ஃபார்ம் பண்ணீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரியுமா? எங்க அப்பா வந்து ஸ்கூல் பசங்க எல்லாம் பேசுவாரு. எப்படின்னா வருவானுங்க, வந்துட்டு வணக்கம் அங்கிள் வணக்கம் அங்கிள் சொல்லுவாங்க. வந்துட்டு அவர் வந்து எப்படின்னா சொல்லிட்டாரு, நான் சொல்லாம டாப் சீக்ரெட்டா வச்சிருந்தாரு. சரி சொல்லாம நான் சொல்லணும், அவரே சொல்லிட்டாரு. அதை சொல்லிட்டு இப்போ ஸ்கூல் ஃபுல்லாவே அது தெரியுது. தெரிஞ்சு இப்ப என்ன கலாய்க்கிறானுங்க. ஏன் கலாய்க்கிறாங்க? அதான் 24 வந்து ரிலீஸ் ஆக போகுது. அது ஏன்னா வந்து நான் ஒண்ணு சொல்லுவேன், அப்பெல்லாம் நீ பண்ணிருக்க மாட்டேன் அப்படி நம்பவே மாட்டானுங்க. என்ன எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா நம்பலடா, நான் போய் சொல்றேன் அம்மா இந்த மாதிரி செலக்ட் ஆயிட்டமான்னு சொல்லிட்டு, சரி போ அந்த வெங்காயம் தவிர்த்துக்கலாம் வீட்டுல சொல்லிட்டு தான் ஷூட்டிங். ஓகே. செட்ல வந்துட்டு டைரக்டர் சார் லைக் ஃபன்னியா ஏதாவது பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது டேரக்டர் சார் ஃபன்னியா நிறைய பண்ணியிருக்காருங்க. நிறைய பண்ணியிருக்காரு. அவரு இப்போ நீங்கள் ரீடேக் போவோம்ல, அதுக்கெல்லாம் அவர் கோவப்பட மாட்டாரு. நீங்க மிஸ்டேக் பண்ணாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, கோவப்பட சொல்லி தருவார். வந்து சொல்லி தருவார், அதே ஃபன்னியாக தான் சொல்லி தருவார். ஏன்டா இப்படி பண்றாங்க வாடா அப்படின்னு தான் வருவார். அந்த மாதிரி டேரக்டருக்கு இன்னொரு வாட்டி நடிப்புமா அது கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா வந்து ஷூட்டிங் பார்த்து செம ஃபன்னாக தான் போவோம். அது வந்து நாங்கள் இப்போ ஏதாவது தப்பு பண்ணா கூட ஏன்டா கோவப்பட வைக்கிறீங்க, கோவப்பட மாட்டாரு. என்ன கோவப்பட வைக்கிறீங்க ஜித்துனே சொல்லுவாரு, கோவப்பட மாட்டாரு. அவன் ஃபன்னாவே போகும். அவர் டைரக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. டக்குன்னு எங்க கிட்ட வந்து ஒரு சீன் சொல்லும்போது எங்களோட வைப்லயே வந்துருவாரு. பாரா இப்ப நீ தான் பண்றடி, ரோலக்ஸ் நீ தான் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட வைப்புக்கு வந்து அவரு எங்களுக்கு சொல்லி கொடுத்தது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் மூவி சொல்லல லைக் வீட்டில் போய் நீங்க இன்ஃபார்ம் பண்ணல, வீட்டில் என்ன சொன்னாங்க? வீட்டில் யாருமே நம்பலைங்க. நம்பல? அம்மா நம்பல. ஓகே. அப்பாவுக்கு தெரியும், ஆனா அம்மா நம்பல. நீ யாரா படம் நடிக்கிற அப்படின்னு கேட்டாங்க. ஓகே.
சரி அதான் இந்த விஷயத்தில் டேரக்டர் எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் நான். ஏன்னா கூட இருக்க யாருமே சப்போர்ட் பண்ணல. அப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக கூட கலாய்ச்சிட்டு இருந்தானுங்க. என் முகத்தையும் வந்து காமிச்சு இவனும் ஒருத்தர் இருக்கா நடிக்கிறதுன்னு சொன்னது வந்து அவர் தான். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும் இந்த டைமில். ஓகே, இப்போ 24 வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு வீட்டுக்கு தெரியும். அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க இன்னுமே நம்பல. இவங்க அம்மா சரியான பண்ணி இன்னுமே நம்பல அவங்க. வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நீங்க யாரு சிஎம் ஆனாலும் இந்த ஆதி மூலம் தான்டா